ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என் கையில் இருக்கிறது பாருங்கள். சூப்பரான ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் ஒயிட் பாஸ்தா செஞ்சு வச்சுருக்கோம். பார்த்தீங்களா எப்படி இருக்குது? பார்க்கவே சாப்பிடும் போல் இருக்கா? வாவ், சூப்பராக இருக்குங்க. வாங்க இதை எப்படி பண்ணலான்னு வீடியோக்குள்ளே போகலாம். ஒயிட் பாஸ்தா செய்கிறதுக்கு தேவையான பொருளெல்லாம் என்னென்னு பார்த்துடலாம். வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் பாஸ்தா. பொடி பொடியாக கட் பண்ண வெங்காயம், கேப்சிகம், கேரட், மைதா மாவு 1 ஸ்பூன், பூண்டு இப்படி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். வெண்ணெய், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ரெட் சில்லியை இந்த மாதிரி மிக்சியில் 1-2 உடச்சி எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு, பெப்பர் பொடி, இவ்வளோ தான். இப்போ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சாச்சு. அதில் 1 ஸ்பூன் ஆயில் விட்டுருக்கேன். இப்போ பட்டர் சேர்க்க போகிறோம். பட்டர் மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ ஆனியன் சேர்த்துக்கலாம். இப்போ கேப்சிகம், கேரட் மூணையும் நல்லா வதக்க போகிறோம். வெஜிடபிளுக்கு தேவையான அளவு நம்ம உப்பு சேர்த்துக்கிடலாம். அதோடு சேர்த்து பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச பூண்டையும் அதில் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா வதக்கிக்கலாம். வதங்கட்டும், வெயிட் பண்ணுவோம். வெஜிடபிள் நல்லா வெந்துருச்சு. இதை ஒரு பிளேட்டுக்கு எடுத்து வச்சிடலாம். இப்போ நெக்ஸ்ட்டு அதே பாத்திரத்தில் நம்ம கொஞ்சம் பட்டர் ஆட் பண்ணுறோம். இந்த ஒயிட் பாஸ்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அப்படியே ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ட மாதிரியே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்ணெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு. இப்போ மைதா மாவு 1 ஸ்பூன் எடுத்து வச்சோம் இல்லையா, அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கட்டி விடாமல் அப்படியே நம்ம கரண்டியை வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இப்போ காய்ச்சின பால், அந்த மைதா மாவில் காய்ச்சின பால் அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா நம்ம இப்போ ஒரு க்ரீம் ரெடி பண்ணுறோம். ஒயிட் பாஸ்தா அப்படின்னிங்கன்னா அது ஒரு க்ரீமியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். ஆடையெல்லாம் இருந்தால் பரவாயில்ல, பால் ஆடை விழுந்தால் ஒன்றும் தப்பு இல்லை, சேர்த்துக்கிடலாம். இப்போ நான் 1/2 கிலோ பாஸ்தா வேக வச்சு வச்சுருக்கேன், 4 பேர் சாப்பிட்ற மாதிரி. அதுக்கு பசும்பால் பார்த்தீங்கன்னா 1/4 லிட்டர் வாங்கி வச்சுருந்தேன். இப்போ 1 ஸ்பூன் மைதா மாவும் அந்த 1/4 லிட்டர் பாலையும் நம்ம க்ரீம் மாதிரி கிண்டிட்டோம். பாருங்கள், கட்டி ஆகிக்கிட்டே இருக்குது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் நம்ம அப்படியே கிண்டிகிட்டு இருந்தோம்னா அது ஒரு க்ரீம் மாதிரி வந்துடும் நமக்கு. அது வரை வெயிட் பண்ணுவோம். நல்லா சாஸ் ரெடி ஆயிடுச்சு. நல்ல ஒரு க்ரீமியாக இருக்குது. இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ரெட் சில்லி ஃப்ளேக்ஸ். ஏன்னா காரம் வேணும் இல்லையா, அதுக்காக. பாஸ்தா ஒயிட்டாக இருக்கணும். நம்ம பொடியெல்லாம் சேர்க்கக்கூடாது, மிளகாத்தூள்லாம் சேர்க்கக்கூடாது. அதனால ரெட் சில்லியை நம்ம இந்த மாதிரி ரெடி பண்ணி எல்லாமே இதில் சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம். மிளகு பொடியும் போட்டாச்சு. இப்போ வெஜிடபிள் சேர்த்துக்கிறலாம். வெஜிடபிள் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். அடுத்து பாஸ்தாவை மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ நல்லா அதை கிண்டி விடலாம். ஓகே, பாஸ்தா வந்து ரெடி ஆயிடுச்சு. அதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டிலே நம்ம செஞ்சு டேஸ்ட்டாக சாப்பிடலாம். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.